அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 முதல் நாள் சிவி எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு சிவிக்கு போகிறவங்களுக்கும் நாளைய மறுதினம் சிவிக்கு போகிறவங்களுக்குமே கண்டிப்பாக அது வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபோர்நூன் செஷன் மற்றும் ஆஃப்டர்நூன் செஷனில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் கொடுத்த ஃபீட்பேக் அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். ஒரு சில ரூமில் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே அனெக்சர் 1 அனெக்சர் 2 வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவிட்டிருந்தேன். அதில் வந்து எந்த கரெக்ஷனுமே கிடையாது. நம்ம இப்போ என்ன சொன்னோமோ அதையே பின்பற்றி நீங்கள் வந்து அனெக்சர் 1 and 2 வந்து ஃபில் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். இப்போ வந்து நம்ம ஒரு 3 செட்டு வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். முதல்ல ஒரிஜினல் வந்து ஒரு செட்டு, அடுத்தது ஜெராக்ஸ் ஒரு செட்டு, மூணாவது இன்னொரு ஜெராக்ஸு. இப்போ நம்ம அந்த ஒரிஜினலில் ஒரு சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம ஒரிஜினலில் இப்போ என்ன சொன்னோம், ஏற்கனவே கால் லெட்டர் முதல்ல வைங்க, அனெக்சர் 1 வைங்க, அனெக்சர் 2 வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கால் லெட்டரில் கொடுத்துருக்கப்படி 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், டிடிஎட் டிப்ளமோ சர்டிஃபிகேட், டிடிஎட் மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதில் கொடுத்துருக்கக்கூடிய வரிசை அடிப்படையில் நம்ம அடுக்கி ஒரு ஜம்ப் கிளிப் வந்து போடுவோம். இப்போ கால் லெட்டர் வந்து தேவையில்லை, ஒரிஜினல் செட்டில் சொல்கிறேன். கால் லெட்டர் வேணாம், அனெக்சர் 1 வந்து வேணாம், அனெக்சர் 2 வந்து வேணாம். அப்போ ஒரிஜினல் செட்டில் வந்து 10th மார்க் ஷீட்லேருந்து நம்ம அந்த ஒரிஜினல்ஸ் மட்டும் ஒரு ஜம்ப் கிளிப் போட்டு வச்சா போதும். அதில் வந்து அனெக்சர் எதுவும் வைக்க வேணாம், கால் லெட்டரும் வைக்க வேணாம். சரிங்களா? அடுத்தது இந்த லாஸ்ட்டு ஸ்டடீடு கான்டாக்டும் லேட்டஸ்ட்டு கான்டாக்டும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன உங்ககிட்ட இருக்கோ, நல்லா நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்ன சர்டிஃபிகேட் வேணாலும் அப்லோட் பண்ணியிருக்கலாம், லாஸ்ட்டு ஸ்டடீடுக்கும் லேட்டஸ்ட்டு கான்டாக்டுக்கும். இப்போ என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை மட்டும் ஒரிஜினலில் வந்து பின்னாடி வைக்கும் அதற்குரிய இடத்துல. சரிங்களா? ஒரிஜினல் செட்டில் நல்லா பாருங்கள். நீங்கள் சிவி லெட்டர் வந்து தேவையில்லை, அனெக்சர் 1 தேவையில்லை, அனெக்சர் 2 தேவையில்லை. 10th மார்க் ஷீட்லேருந்து ஒரிஜினல் எல்லாம் லைனாக அப்படியே கால் லெட்டரில் கொடுத்துருக்க வரிசை அடிப்படையில் ஒரு ஜம்ப் கிளிப் போட்டு வச்சுக்கிறோம். அடுத்தது மொதல் செட்டு ஜெராக்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கால் லெட்டர் வந்து வைக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கால் லெட்டர். அடுத்தது அனெக்சர் 2 வைக்கணும். ரெண்டாவதாக அனெக்சர் 2, மூன்றாவதாக அனெக்சர் 1. அப்புறம் நம்ம இந்த ஒரிஜினலில் வச்சுருக்கோம்ல, 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸு, 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸு, டிடிஎட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, டிடிஎட் மார்க் ஷீட் ஜெராக்ஸு, இங்கே என்னென்னலாம் ஒரிஜினல் வச்சோமோ அப்படியே அதே வரிசையில் ஒரு செட்டு ஜெராக்ஸு. அப்படியே ரெண்டாவது செட்டு ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கால் லெட்டர் வைக்கிறோம், அடுத்தது வந்து அனெக்சர் 2 வைக்கிறோம், அடுத்தது அனெக்சர் 1 வைக்கிறோம், அப்புறம் நம்ம 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ், 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சிடறோம். இப்போ அனெக்சர் 1 பொறுத்த வரைக்கும் 2 செட்டு ஒரிஜினல் வாங்கியிருப்பீங்க, அனெக்சர் 2வும் 2 செட்டு ஒரிஜினல் வாங்கியிருப்பீங்க. அப்போ நம்ம இந்த 2 செட்டு ஒரிஜினலை வந்து ஒரிஜினல் கூட வைக்கக்கூடாது எதுவுமே. 2 செட்டு ஜெராக்ஸ் வைக்கிறீங்கள, அதில் வந்து கால் லெட்டர், அனெக்சர் 2 ஒரிஜினல், அனெக்சர் 1 ஒரிஜினல். அடுத்து இன்னொரு செட்டு ஜெராக்ஸில் கால் லெட்டர், அனெக்சர் 2 ஒரிஜினல், அனெக்சர் 1 ஒரிஜினல். அவ்வளோதான். 2 செட்டு ஜெராக்ஸில் தான் இந்த வாங்கின அனெக்சர் 1 and 2 ஒரிஜினல் காப்பி வந்து வச்சிடுறோம். நீங்கள் எது எதெல்லாம் ஜெராக்ஸ் வச்சிங்களோ கால் லெட்டர் கொண்டு நம்ம செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு எழுதி நம்ம சைன் பண்ணால் போதுமானது. செல்ஃப் அட்டஸ்டட் பை எழுதி சைன் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நார்மலாக சைன் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். எல்லா ஜெராக்ஸ்லையும் போடுங்க. அதே போல் அனெக்சர் 2ல் அனெக்சர் 1ல் பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக அதெல்லாம் சைன் தேவையுள்ள இடத்துல வந்து நீங்கள் மறக்காமல் போடணும். நம்ம அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம வந்து அனெக்சர் 1 and 2 வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ அதை பின்பற்றி அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டு போயிருந்தாலே உங்களுக்கு போதும். அதில் வந்து எந்த கரெக்ஷனுமே கிடையாது. இப்படி தான் நம்ம வந்து 3 செட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது, இப்போ இந்த ஆன்லைனில் வந்து நம்ம இப்போ கரெக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, இப்போ அதெல்லாம் வந்து அங்கே ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் சிவிக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு பிரிண்டட் வந்து கொடுப்பாங்க. அதில் உங்கள் விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் தயவு செய்து பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதாவது கேட்டாங்கன்னா, இன்கேஸ் உங்களை செக் பண்ணக்குள்ளே கேட்டாங்கன்னா நீ தெளிவாக சொல்லணும். இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க 8ஆம் தேதி வரைக்கும், அதில் வந்து நாங்கள் அதை வந்து மாற்றி வந்து எங்கள் ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துட்டோன்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், தெளிவாக சொல்லுங்கள். யார் யார் சொல்லணும்? அவங்க ஏதாவது ரிமார்க்கு கேட்டால் மட்டும்தான் சொல்லணும். நீங்களாக போயிட்டு எதுவும் சொல்லக்கூடாது. மேஜர் இஷ்யூ இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி பார்ப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஃபாதர் நேமில் தான் வாங்கியிருக்கணும். நல்லா தெளிவாக சொல்கிறேன், ஃபாதர் நேமில் தான் வாங்கியிருக்கணும். ஹஸ்பண்ட் நேம் உள்ளதை எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் நேமில் உள்ளதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்லோடு பண்ணியிருந்தீங்கன்னா அதற்குரிய அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இதில் வந்திருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்கள்.
சொல்லிவிட்டு நாங்கள் இது மாதிரி மாற்றி இந்த கரெக்ஷன் டைமில் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த நம்பரில் வந்து மாற்றிட்டு எழுதிப்பாங்க. அதனால் உங்களை எது வித்துக்கட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து கரெக்டாக இருந்தாலே போதும், சரிங்களா? அப்போ அதனால் நீங்கள் வந்து அப்போ ஆன்லைன் அப்லோடும் போது வந்து ஹஸ்பண்ட் நேமில் வாங்கியிருக்கவங்களாம் தாராளமாக இப்போ வந்து குறிப்பிட்டு நீங்கள் சொல்லணும். ஏன்னா அதில் வந்து பிரிண்ட் ஆகி வரத்தில் உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் நம்பர் வருதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் மட்டும் யார் யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்கள மட்டும்தான் நான் சொல்கிறேன். மற்றவங்களும் என்ன செய்கிறீங்க, நீங்கள் வந்து இன்கேஸ் ஏதாவது ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா பார்த்துட்டு வந்து கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கை ரெடியாக அங்கே வச்சுருப்பீங்க, அதை எடுத்து காமிங்க. முடிஞ்சு போச்சுங்களா? ஏற்கனவே உள்ளதில் ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கள்ல நியூவாக வாங்கினது, அதை வந்து காமிச்சிட்டிங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லிட்டோம். அனெக்சர் 1 and 2லாம் வந்து அதே போல் அந்த டேட் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிறத வந்து நான் என்ன சொன்னேன், அங்கே போய் சிவி நடக்கிற ரூமில் வந்து நீங்கள் டேட்டு போட்டுக்கலான்னு சொல்லியிருந்தேன். டேட் ஆஃப் இஷ்யூன்னு சொல்லி அனெக்சர் 1ல் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் வந்து நீங்கள் 10th அப்படின்னா அதில் வந்து 10th மார்க் ஷீட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டோடு இருக்கும். 31/5/2004 அந்த மாதிரி கீழே பாருங்கள், கொஞ்சம் மேலே வந்து அந்த டேட் இருக்கும். அந்த டேட்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் இங்கேயே. அதே போல் +2க்கும் அந்த டேட்டை வந்து மார்க் ஷீட்லேயே ஒரு டேட் இருக்கும், அதாவது தேதி மாதம் வருடத்தோடு இருக்கும். அதே போல் டிடிஎட்டில் வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து இஷ்யூ டேட் இருக்கும், அதை வந்து எழுதிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். அப்போ நம்ம எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் தான். பர்சன்டேஜெல்லாம் வந்து நீங்கள் பிழை இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்லேயே இருக்கும். அவங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிப்பாங்க நல்லா. நம்ம தான் எல்லாமே கரெக்டாக தான் நம்ம பதிவிட்டுருக்கோம். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது அந்த 1/2 பாயிண்ட் குறையுது, 1 பாயிண்ட் மாற்றி போட்டோம், அதெல்லாம் எதுவுமே நீங்கள் எதுவும் கன்சிடர் பண்ணவே வேணாம். இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் அனெக்சரில் வந்து ஃபில் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். அவ்வளவுதான். நீங்கள் ரிலாக்ஸாக வந்து சிவி வந்து அட்டன் பண்ணலாம். இன்றைய தினம் சிவியை வந்து கம்ப்ளீட் பண்ண ஆசிரியர்களுக்கும், நாளைய தினம் மற்றும் நாளைய மறுதினம் சிவியில் கலந்து கொள்ள இருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் கல்விக்கண் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவ்வளோதான். அப்புறம் வேறு ஏதாவது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் உங்களை வித்துகள்லாம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. அதே போன்று இன்னொரு இதை நான் சொல்லிடுறேன். இந்த சிவி டேர்ன்னு ஒன்று இருக்கும், இந்த எக்ஸர்வீஸ் மேன் ஸ்டார் அதெல்லாம் நான் பல முறை சொல்லிட்டேன். நீங்கள் சிவி டேனை பற்றி தயவு செய்து யாருமே அங்கே சொல்ல தேவையில்லைங்க. உங்களுக்கு சிவி டேனை முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை மட்டும் பாருங்கள். சிவி டேனுக்கெல்லாம் போயிட்டு விளக்கம் கொடுத்து அவங்களையும் குழப்பி விட்டுறாதீங்க. அந்த ஸ்டார் போட்டதுக்கெலாம் நான் தெளிவாக விளக்கம் சொல்லியுமே அது இன்றைக்கி ஒரு ரூமில் வந்து அந்த இஷ்யூ வந்து நடந்திருக்கு. அதனால் நீங்கள் அந்த சிவி டேனை பற்றிலாம் யாருமே பேச வேணாம். நீங்கள் தப்பாக கொடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிஎஸ்டிஎம்மில் இல்லாதவங்க எஸ்ன்னு கொடுத்துருந்தாலோ, இல்லை மற்றது பிடபிள்யூடியில் வந்து எஸ்ன்னு கொடுத்துருந்தாலோ, இல்லை ஸ்பெஷல் எஜுகேஷனில் எஸ் கொடுத்துருந்தோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லணுமே தவிர சிவி டேனை வந்து நீங்கள் பார்த்து தயவுசெய்து இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் விட்டுட்டு மற்றதில் ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா மட்டும் அதற்குரிய விளக்கத்தை வந்து கொடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அதில் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஃபாதர் நேம் இருக்கான்னு பார்ப்பாங்க, எப்போ யார் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க நிச்சயமாக பார்ப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 5லிருந்து 10 நிமிடம் தான். சரிங்களா? அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ விட்டிருந்தாலும் அதில் விஷயம் இல்லை. அதே போன்று நம்ம இந்த அனெக்சர் 1 and 2லாம் இந்த அட்டஸ்டேஷன் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கியிருப்போம். நம்ம தெளிவாக அப்போ சொன்னேன், நீங்கள் வந்து ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டரை வாங்குங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்குங்க, பிஜிஎஸ்டன்ட்ட வாங்குங்க, டாக்டர்ஸ்கிட்ட வாங்குங்க. இல்லை மற்றவங்க யாராவது நீங்கள் இன்னும் வித்தியாசமாக கேட்டிங்கன்னா தயவுசெய்து அவங்கக்கிட்டேயே நீங்கள் வந்து குரூப் ஏ ஆர் குரூப் பிக்குள்ளார் வருவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாங்குங்கன்னு சொன்னேன். ஏன்னா அப்படி நீங்களாம் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இப்போ ஒரு சில ரூமில் வந்து அந்த மாதிரி இஷ்யூ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்ததுங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து எலிமெண்ட்ரி ஹெச்எம்கிட்ட வாங்கியிருக்காங்களோ இல்லை மிடில் ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து கெசட்டட் ஆஃபீஸர் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரமாட்டாங்க எலிமெண்ட்ரி ஹெச்எம்லாம். அப்போ நீங்கள் அவங்ககிட்டலாம் வாங்கிட்டு போயிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு நம்ம அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் மாற்றி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிங்க, ஒரு தேவையற்ற மனக்குழப்பங்கள் மன உளைச்சலுக்கு வந்து நம்ம ஆளாகுவோம். சரிங்களா? அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிங்க. அவ்வளோதான். 3 செட் ஒரிஜினல். இதை இல்லாமலாம் ஒரு சர்டிஃபிகேட்டு கூட எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இப்போவும் அதான் சொல்கிறேன். வேறு எதுவுமே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. நல்லபடியாக சிவி வந்து அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் சிவி முடித்தவுடன் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக உடனடியாக ப்ரொஃபஷனலிஸ்ட் வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி இந்த கரெக்ஷன் வந்து நம்ம கொடுத்த தொடர்பாக டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு ஏதாவது அப்டேட் வந்துன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.